ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு குக்கரில் பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பட்டாணி புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு நான் 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். இது உடையாம மேலாப்புல வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம புலாவுக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு துருவன தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். அதனால தேங்காய் பால் 3 டம்ளர் வர அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி புழிஞ்சிக்குங்க. தேங்காய் பால் புழிஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் குக்கர் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் கலந்து ஊற்றிக்குங்க. இப்போ இதில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப், 3 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்குங்க. சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்குங்க. புலாவுக்கு முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை 3 டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி ஊற்றிருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். இதை லேசாக கிளறி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணிடலாம். அப்படியே மேலாப்பில் பட்டும் படாமல் கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புலாவ் எப்படி சூப்பராக நீளமாக வந்திருக்குன்னு. இந்த புலாவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரைத்தா வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இனிச்சா வச்சு சாப்பிட்லாம். இனிச்சாவோட வீடியோ லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பச்சை பட்டாணி புலாவ் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.